ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம், ஜானகி, நம்ம மாயா, சிவராம் 4 பேருமே நேராக அவங்க ஊர் கோவிலில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் போட்டு இப்படி நாங்கள் கோவிலில் இருக்கோம் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒட்டு மொத்த பேரும் கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா, ரகுராம், ஜானகி 3 பேரும் மாலையும் கழுத்துமா நின்றுட்டு இருக்காங்க. ரகுராம், என்னப்பா இது, எதுக்குப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்த? யாரும் தெரியாத அந்த மாயாவுக்காக இந்த அம்மா நம்ம ஒட்டுமொத்த பேரையும் தூக்கி எரிச்சிட்டே அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, இனிமேல் மாயாவை யாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என் மாயாவை முறைப்படி என் பொண்ணானா தத்தெடுக்க போகிறேன். அந்த பூஜையில் கலந்து கொள்றதுக்கு தான் நான் உங்கள் எல்லாரையுமே வர சொன்னேன் அப்படின்னது. ரகுராம், என்னப்பா இதெல்லாம் நீ யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கியா? அம்மா, நான் யோசிச்சபடியாக தான் வீட்டை விட்டே வெளியில் வந்தேம்மா. வேணும்னா இந்த பூஜையில் கலந்து கொள்றவங்க கலந்து கொள்ளலாம், இல்லைனா பிடிக்கலன்னா போகலாம். அப்போ இந்த அம்மா பேச்சு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் உங்கள் பேச்சு மீறுவனா என்ன? சொல்லுங்கம்மா, நீங்கள் மாயாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னப்போ ஒரு வார்த்தை நான் மறுத்து பேசினேன்னா? இல்லை, இது என்னோட தனிப்பட்ட விருப்பமா. நான் மாயா என்ன நம்பி வந்த பொண்ணு, அவளை நான் தவிக்க விட மாட்டேன். மாயா என்னோட பிள்ளையானா அதுக்கப்புறமா யாரும் அவளை கண்டவன்னு சொல்லி வீட்டு விட்டு விரட்ட மாட்டீங்கல்ல, அதான் மாயாவை என் சொந்த பொண்ணா தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பூஜை நடந்துட்டு இருக்கு. ஸோ சாரு டீம் எல்லாம் செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நல்லபடியாக பூஜை முடிச்சு மாயா தத்தை எடுத்துடுறாங்க. தானா ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா, நீ என் அக்கா ஆகிட்டேன், இனிமேல் நீ வீட்டை விட்டே போக மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இனி மாயா என்னோட சொந்த பொண்ணு, அதனால யாருமே அவளை கண்டவ 3வது மனுஷின்னு சொல்லல. என்ன கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் எல்லாருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜானகி, மாயா வெளியிலே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள ஓடி போய் ஆரத்தி தட்டோட ஆரத்திலாம் எடுத்து மாயாவை வலது காலை எடுத்து வர வச்சு உள்ள அழைச்சிட்டு போறாங்க. சீனுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மாயா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாரு டீம் செம காண்டில் உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் பாட்டியை தூண்டி விட்டு மாயாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி நாம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம மட்டும் வீட்டை விட்டு மாயாவை விரட்டுற அளவுக்கு தூண்டி விடாம இருந்திருக்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. இனி மாயாவை என்ன பண்ணாலும் நம்மளால வீட்டை விட்டு விரட்டி அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி எல்லாருமே செம காண்டில் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் ரொம்ப கோமா உள்ள போயிடுறாங்க. அப்போ பார்வதி, நம்ம பத்மா எல்லாரும் வராங்க. பாத்தியம்மா, அண்ணன் உன் பேச்சு கேட்காம இவ்வளவு பெரிய முடிவெடுத்திருக்காரு அப்படின்னதும் பாட்டி பத்மா கண்ணத்திலே அடிக்கிறாங்க. பைத்தியம், எல்லாம் உங்களால வந்த வினை. நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் கோபத்தை அடக்கி பொறுமையா இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் தான் என்ன தூண்டி விட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க வச்சுட்டீங்க. நான் மட்டும் மாயாவை வீட்டை விட்டு அனுப்பாம இருந்திருக்க இன்னைக்கு சொந்த பொண்ணாவே என் புள்ள தத்து எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா. இல்ல நீங்க பண்ணதால வந்த வினை. இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்டீங்க, அவ்வளவுதான், ஒழுங்கா வெளியில போங்க அப்படின்னு கத்தினதும் இவங்க 3 பேரும் வெளியில வந்துடுறாங்க. ஆமாக்கா, அத்தை சொல்றதுல என்ன தப்புக்கா? நாம மட்டும் அத்தையை தூண்டி விடாம இருந்திருக்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? இங்க பாருங்க, எப்படித்தான் இருந்தாலும் என் அண்ணன் வயிற்றுல பிறந்தது எங்க தானா மட்டும்தான். இந்த மாயா எப்படித்தான் இருந்தாலும் 3வது மனுஷிதான். எந்த வாயால இவ என்னோட சொந்த பொண்ணுன்னு சொன்னாரோ அதே வாயால இவ என் பொண்ணே கிடையாது அவளோட கழுத்தை பிடிச்சு என் அண்ணனாவே வெளியில தள்ளுவாரு. கண்டிப்பா நான் பண்ண வைப்பேங்கிற மாதிரி பத்மா செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. ஆமா அத்தை, உங்களுக்கு உதவியா நான் இருப்பேன். ஏன்னா இந்த மாயா வீட்டுல இருக்கும் வரைக்கும் சத்தியமா சொல்றத என் கல்யாணம் நடக்கும்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாரு வீர பத்மாவை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டோட மருமகனா அது நீ மட்டும்தான்ங்கிற மாதிரி பத்மாவும் வில்லத்தனமா பேசிக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா சாரு விஷயத்த நேரா மகாலிங்க கிட்ட போன் போட்டு சொன்னதும் மகாலிங்கம் அதிர்ச்சி ஆறாங்க. கடவுளே, என்னமா இது, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? சும்மாவே அந்த ரகுவரன் மாயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். எப்படியோ நாம அவன்கிட்ட இருந்து அந்த மாயாவை பிடிக்கணும்னு முடிவெடுத்தோம். கடைசியில தன்னோட பொண்ணாவே தத்தெடுத்துட்டானா? என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு அனுசரிச்சுட்டு தான் போவானே தவிர கண்டிப்பா மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க மாட்டானே. என்னமா இது, இப்படி பண்ணிட்டீங்களே, நடக்கும் வரைக்கும் என்னத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அப்பா? திடீர்னு நடந்துச்சா? எங்களுக்கு என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே புரியலப்பா. அதான்ப்பா நான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன் அப்படின்னு. சரி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத,
அப்பா நான் இருக்கல, அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நேராக புவனேஸ்வரியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து நடந்த விஷயத்த சொன்னது புவனேஸ்வரி டீம் வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ ரகுராம் வீட்டுக்கு வந்துட்டாரு, நாம பேச வேண்டிய விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம புவனேஸ்வரி மகாலிங்கம் எல்லாரும் கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு வராங்க. என்ன ரகுராம், உங்க மாயாவுக்காக வீட்டை விட்டே போயிட்டீங்க போல இருக்கே, ரொம்ப சந்தோஷம் ரகுராம். மாயாவை உங்க சொந்த பொண்ணாவே தத்தெடுத்துட்டீங்க போல இருக்கே. சரி, நடந்தெல்லாம் நடந்து போச்சு, கடைசியா கேட்குறோம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னதும், இங்க பாருங்க மாயா சாதாரணமா 3வது மனுஷியா இருந்து சொன்னப்போவே மாயா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவ பேசுறதுதான் சரின்னு முடிவெடுத்தவன் நான். இப்போ மாயா என்னோட சொந்த பொண்ணு, அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு ரகுராம் சொன்னது. அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து தவறிய கொடுக்க போறதில்ல அப்படித்தானே அப்படின்னு கேட்டதும், ஆமா மாயா சொல்லுமா என்னம்மா உன்னோட முடிவு. இங்க பாருங்க பெரியப்பா, நான் எனக்கு தோணுனதை நான் சரியா பேசினேன், அது தப்பா சரியான முடிவெடுக்க வேண்டியது அவங்க தானே தவிர இனி என்னோட ஒப்பீனியன் எதுவுமே இல்லை பெரியப்பா, என்னோட ஒப்பீனியன் தௌரியமாங்கிறது தப்பு அப்படின்னு சொன்னதும் அப்ப நம்ம புவனேஸ்வரி ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மிரட்டுறாங்க. நடக்காதானே, அப்ப ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு ரகுராம் சொன்னது தானா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை கிட்ட நம்ம புவனேஸ்வரிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. இப்படி கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா தான் அவங்க வந்து சீர்வரிசை கொடுப்பாங்கிற நோக்கத்துல தான் புவனேஸ்வரியை சொல்லியிருப்பாங்க. ஆனா சடனா நம்ம ரகுராமே இப்படி சொன்னதும் நம்ம புவனேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ஒரு பக்கம் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ரகுராம் இங்க பாருங்க, எங்களுக்கு பையன் உங்களுக்கு பொண்ணு, பின்னாடி பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணு தான் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சொன்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஏன் உங்க பையன் கூட என் பொண்ணு என்ன ஊர் சுத்தி தெரிஞ்சாளா, இல்ல உங்க பையன் இல்லைன்னா எனக்கு அடுத்த பையன், இங்க பாருங்க எங்க பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடணும்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு ரகுராம் வந்து பயங்கரமா சத்தம் போட்டு நம்ம புவனேஸ்வரியை அசிங்கப்படுத்தி அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்போ தானா ஓடி வந்து நம்ம ஜானகியை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரகுராம் வந்து கூப்பிடுறாங்க, இங்க பாருமா தானா, அப்பா பண்ணது எதுவும் தப்பா, எப்பவும் எனக்கு நல்லதான் பண்ணுவீங்கப்பா, ஆனா நான் கார்த்திக் சாரை ரொம்ப விரும்புறேன்ப்பா, இப்படி விரும்பி ஆசை காட்டிட்டு பிடிச்சா என்னப்பா அர்த்தம் அப்படின்னதும், இங்க பாருமா கார்த்திக் உன்னை விரும்புறது உண்மையா இருந்து நீ அவரை விரும்புறது உண்மையா இருந்தா கண்டிப்பா நீங்க சேருவீங்க, நான் உங்களை சேர்த்து வைப்பேன். இப்படி தவறியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு போறவங்க பின்னாடி உன்னை எப்படி நடத்துவாங்கன்னு யோசிச்சு பாருமா, பின்னாடி கஷ்டப்பட போறது நீதான் அப்படின்னது. சரிப்பா, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற மாதிரி தானாவும் முடிவெடுப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி